மாஸ்டர் தினேஷ் விஜய் உதயகீதம் ஆர்கெஸ்ட்ராவோட ஓனர் இவர் தான். ஸோ இவர் வந்து இன்னொரு ப்ரைட் ஆஃப் கன்னியாகுமரி. ஸோ கன்னியாகுமரியில நடக்கிற நிறைய ஈவெண்ட்ஸ், நிறைய விஷயங்கள்ல ஹீஸ் டேக்கிங் இன் சார்ஜ் அண்ட் சூப்பரா ஆர்கெஸ்ட்ரா ஆகட்டும், ஈவெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப அழகா பண்ணி கொடுக்குறாங்க. The pride of Kanyakumari, the entertaining singer and dancer, the professional DJ and actor, CEO of Udayagidam Orchestra, Master Dinesh is getting the best celebrity DJ of the year. ACFA is so proud to give you this award. Brother Oda Amma enga irundhalum stage ku vaanga please. லைட்டா தான் அம்மாவை இந்த வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படின்னு இல்லாம, அப்பா இல்லைனாலே பெரிய கஷ்டம். வளர்க்கறது சின்ன வயசுல இருந்து என்னை படிக்க வச்சு நான் இவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் அதெல்லாம் இப்போ ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் அதை நினைக்கும் போது எங்க அம்மாவுக்கே தெரியாது. நான் நிறைய நாள் அழுதுருக்கேன். என்னை ரொம்ப அழ வச்சதும் எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்துறோம் என் அம்மா தான். நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, கொரோனாங்கிறது எல்லாருக்குமே பாதிப்பு தான், கஷ்டம் வந்துச்சு. ஆனா எங்க அம்மாவை ரொம்ப அது பாதிக்க வச்சுது. படுத்துட்டாங்க, அவங்க கிடைக்க மாட்டாங்கன்னு நினைச்சவங்க கடவுள், நான் வேண்டாத தெய்வம், அவங்க கையால சாப்பிடாம இருந்தேன். 6-7 மாசம் இருந்தேன். திருப்பி சாப்பிடுவானா இல்லையா, எங்க அம்மா எனக்கு இருக்காங்களா இல்லையான்னு தெரியாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா என் அம்மாவை நான் நல்லா பார்த்தேன். படுத்து நடக்க முடியாதுன்னு சொல்ற டைம்ல எவ்வளவோ டாக்டர்ஸ் இல்லை எங்க அம்மா உனக்கு கிடைக்க மாட்டாங்கன்னு என்கிட்ட டைரக்டாவே சொல்லிட்டு அவங்கள இது முடிஞ்சதுப்பா அப்படின்னாங்க. நான் முயற்சி பண்ணேன். ஒரு பையனா ஒரு அம்மாவுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் கஷ்டப்படுத்தேன். இந்த கஷ்டத்தெல்லாம் மாத்தி இனி கொடுக்குற ஒவ்வொரு நிமிஷமும் என்னால முடியும் 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 அப்படின்னு நினைச்சு எங்க அம்மாவை நான் கஷ்டப்பட்டு எந்த டாக்டரையும் நம்பாம நானா பாதுகாத்து எங்க அம்மாவை நடக்க வச்சு அவங்க கையால சாப்பிட வச்சு இன்னைக்கு நான் எங்க அம்மா முன்னாடி இந்த அவார்டு வாங்குறேன். எதுக்காக நான் இந்த அம்மாவை பத்தி இவ்வளவு சொல்றேன்னா, எல்லாருமே சொல்லுவாங்க என் அம்மானாலதான் மேல வந்தேன், அப்பானாலதான் மேல வந்தேன்னு. நான் பெருமையா சொல்லுவேன். என்னோட இன்ஸ்டாகிராம், யூடியூப் முன்னாடி நீங்க பார்த்தா உங்களுக்கே புரியும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கேன்ட்டு. சாதாரணமா உதயகீதம் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு ஆரம்பிச்ச ஒரு லெவல் வரும்போது எங்க அம்மா பிரியப்படுத்திட்டாங்க. அதையும் தாண்டி இதையும் ஜெயிச்சு வர்றது காரணம் நான் எங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டேன். எங்க அம்மாவோட பிளெஸிங்ஸ் தான். எங்க அம்மா எனக்கு பண்ண பிளெஸிங்ஸ். நான் இன்னைக்கு மேல வந்து இந்த கன்னியாகுமரியில மாஸ்டர் தினேஷ் விஜய் ஒரு பட்டம் வாங்கி ஆர்கெஸ்ட்ரா, என்னோட ஆர்கெஸ்ட்ராவை எப்பவுமே விரும்பி கூப்பிடுற அளவுக்கு இந்த லெவலுக்கு வர்றதுக்கு காரணம் எங்க அம்மா, என்னுடைய தெய்வம். ரெண்டு பேருக்குமே நான் நன்றியை சொல்லி 4 லைன் சொல்லி படத்துல வந்த லைன் தான் என்ன சொல்லி நான் எங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிறேன். 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல வராது. நான் எத்தனை கோடி கொடுத்தாலும் நீ எனக்கு கொடுத்த அன்பு அது என்னைக்குமே மாறாது. நீங்க அப்படியே மேல வந்து என்ன ஒரு ஹக் பண்ணி இந்த அவார்டை நான் வாங்குறதுல உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறேன். கொஞ்சம் நல்லா கை தட்டலாம். நடக்க முடியாத எங்க அம்மா இன்னைக்கு நடந்து வர்றாங்க. எனக்கு அதுதான் பெரிய பிளஸிங். நான் காது கிட்ட கேட்கிற ஒரே ஒரு ஆசைதான், எங்க அம்மா எப்பவும் என் கூட இருக்கணும். நான் இறந்தப்புறதான் எங்க அம்மாவுக்கும் லைஃபும் இன்னும் நிறைய பார்க்கணும். என் முன்னாடி எங்க அம்மா எப்பவும் ராணி போல இருக்கணும். அதான் என்னோட ஆசை. எல்லாரும் கைத்தல் கொடுத்துருக்கலாம். நன்றிமா, நன்றி. கத்திஜா அவங்க எல்லாருக்குமே தெரியும், என்டர்டைன்மெண்ட் சிங்கர் தான். நம்ம கன்னியாகுமரியில மாசா பேர் வாங்கின நம்ம கத்திஜா, அவங்களுக்கு என்னுடைய ஒரு பெரிய சக்சஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ அவங்களும் இங்க நிக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க இவ்வளவு தூரம் வாய்ஸ்ல கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, அது ஆடியோங்கிறது ரொம்ப கடினமான ஒரு தொழில். அது ரொம்ப ரொம்ப ஈஸியா நினைப்போம். சோ என்னுடைய உதயகீதம் ஆர்கெஸ்ட்ரா என்னுடைய புதிய லோகோ ஒண்ணு இங்க வச்சு அனிசனை பர்மிஷன் கொடுத்தாங்க, நீங்க வச்சு புதுசா ஓபன் பண்ணிக்கலான்னு. அது எங்க அண்ணன் புல்லட் ராஜா அண்ணன் முன்னாடி அந்த லோகோவை நான் இங்க ஓபன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். முக்கியமா ஸ்பெஷல் தேங்க் எங்க அனிசனுக்கு. அது எதுக்காகன்னா, கர்நாடகாவில் எங்களை கூப்பிட்டு எங்களுடைய திறமையை கூப்பிட்டாங்க. அவங்க கன்னியாகுமரியில் கூப்பிடல, கர்நாடகாவில் கூப்பிட்டாங்க. லாங்குவேஜ் தெரியாது, அங்க போய் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இருந்தாலும்
அந்த அவார்டு கொடுக்கும்போது நான் அண்ணகிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வச்சேன். இந்த கன்னியாகுமரியில நிறைய திறமையான நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்க இங்க வந்து உங்களுடைய அவார்ட்ஸ் கொடுக்கணும்னு நான் கேட்டேன். கேட்ட உடனே தம்பி பண்ணலாம்டா நான் பண்றேன் அப்படின்ட்டு வந்து இந்த அவார்டை கொடுக்குற எங்க அண்ணன் அனீஸ் அவருக்கு நல்லா கைத்தல் கொடுத்துடலாம். ஒவ்வொரு திறமைக்கும் நமக்கு மேல மேல படியா போறதுக்கு ஒரு அவார்டு அது நம்ம லைஃப்ல முக்கியம். அது எங்க அண்ணன் கொடுத்துட்டாங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்க லைஃப்ல ஒண்ணு நடக்கும், ஒரு சின்ன குத்தி கதை. யாருமே அவங்களுடைய திறமைய நீங்க யாராவது கமெண்ட் பண்ணாங்க இல்ல நம்மளை தப்பா மோட்டிவேட் பண்றாங்கன்னு சொல்லி அதை எப்பவுமே மேல கொண்டு வராம அப்படியே படுக்க வச்சிடாதீங்க, சரியா? எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கு. தளபதி அண்ணன் விஜயமா சொன்ன மாதிரி தான். ஒரு நாள் என்ன கூப்பிட்டு சொன்னாரு இங்க வாடா அப்படின்ட்டு. நானும் என்னன்னா அண்ணா நீங்க எப்படின்னாங்க, அதுவும் கன்னியாகுமரியில வந்து நிக்கிறீங்களே அப்படின்ட்டு. இல்ல நீங்க வாடா அப்படின்னு என்ன கூப்பிட்டாங்க. என்னன்னா அப்படின்னு, இல்ல என்ன உனக்கு பிடிக்குமா அப்படின்னாங்க. ஆமா நான் தளபதி விஜய்னா எனக்கு உயிர்னா அப்படின்னேன். அப்போ என்ன பிடிக்கும்ல? ஆமா பிடிக்கும்னா அப்படின்னு. சரிங்க வா கிட்ட வா அப்படின்னா. என்ன நான் சொல்லுங்க, நான் உன்னுடைய திறமை அதுதான் உனக்கு, அடுத்ததுதான் தளபதி. உன் திறமையை நம்பி நீ மேல வா. மேல வர்ற ஒவ்வொருவருமே நிறைய தளபதியா மாறுவாங்க. சோ நீ மேல வா அப்படின்ட்டு அண்ணன் சொல்லிட்டு போயிட்டாங்க. டக்கு நானும் எந்திரிச்சு பார்த்தேன், கனவா போயிடுச்சு. சரி கனவுலயே அண்ணன் எனக்கு வந்து ஒரு கொடுத்த ஒரு அட்வைஸ் தான். கலாட்டா சேனல் இன்டர்வியூ, செய்தி மலர் சேனல் இன்டர்வியூ, பிகை நியூஸ் சேனல் இன்டர்வியூ, எல்லா இன்டர்வியூ நான் சொல்லியிருப்பேன். நான் இந்த லெவலுக்கு மேல வர்றதுக்கு சொந்தமா டான்ஸ் எதுவுமே நான் கத்துக்கல, சொந்தமா எனக்கு பாடலும் தெரியாது. என் அண்ணன் தளபதி அவரோட டான்ஸ் தான் அப்போ சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் போட்டு இன்னைக்கு என் தளபதி அண்ணனால நான் மேல வந்து நிக்கிறேன். எனக்கு அதுக்கு இந்த ஸ்பெஷலா இந்த அனீஸ் கிரியேஷன் அவார்ட்ஸ்ல இளைய தளபதி விஜய் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப 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 நன்றி. லோகோ லான்ச் பண்ணிடலாமா சார்? ஓ ஃபர்ஸ்ட் அவார்ட். ஓகே அம்மா ப்ளீஸ் ஜாயின் தி ஸ்டேஜ். Best Celebrity VJ of the Year, VJ Dinesh. Pride of Kanyakumari Award வாங்குறாங்க. ACFA is recognized